ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால் தினசரி பேச பயன்படும் வார்த்தைகளையும் அது சம்மந்தப்பட்ட வாக்கியங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். பொருந்துகிறது இதுக்கு பார்த்தீங்கன்னா சூட்ஸ்ன்ற வார்த்தை வரும். அது உங்களுக்கு நன்றாக பொருந்துகிறது. இட் சூட்ஸ் யூ பெட்டர். இட் சூட்ஸ் யூ பெட்டர். எவ்வளவு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹவு மச்ன்ற ஆங்கில வார்த்தை வரும். நீங்கள் எவ்வளவு வெற்றி பெற்றீர்கள். How much did you win? How much did you win? கற்றுக்கொண்டு இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா லேர்னிங்ன்றது வரும். நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? Are you learning English? Are you learning English? எப்படி ஹவுன்ற வார்த்தை வரும். நீங்கள் எப்படி கற்றுக்கொண்டீர்கள். How did you learn? How did you learn? திறமையான டேலண்டட். திறமையானக்கு டேலண்டட் என்ற ஆங்கில வார்த்தை வரும். நீங்கள் மிகவும் திறமையானவர். யூ ஆர் சோ டேலண்டட். யூ ஆர் சோ டேலண்டட். கடினமாக ஹார்டுன்ற வார்த்தை வரும். கடினமாகக்கு ஹார்டுன்ற ஆங்கில வார்த்தை வரும். முதலில் மிகவும் கடினமாக உள்ளது. இட் இஸ் குவைட் ஹார்ட் அட் ஃபர்ஸ்ட். இட் இஸ் குவைட் ஹார்ட் அட் ஃபர்ஸ்ட். உண்மை இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா ட்ரூன்றது வரும். அது உண்மையா? இஸ் தட் ட்ரூ? இஸ் தட் ட்ரூ? படிக்க இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா டு ஸ்டடின்றது வரும். நீங்கள் கடினமாக படிக்க வேண்டும். யூ நீட் டு ஸ்டடி ஹார்ட். யூ நீட் டு ஸ்டடி ஹார்ட். கொடுத்தான் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா கேவ்ன்றது வரும். என் நண்பன் அதை பரிசாக கொடுத்தான். My friend gave me it as a gift. My friend gave me it as a gift. நம்பு இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா பிலீவ்ன்றது வரும். என்னால் அதை நம்ப முடியவில்லை. I can't believe it. I can't believe it. தயாராக இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா ரெடின்றது வரும். அதற்கு அவர்கள் தயாராக உள்ளனர். They are ready for it. They are ready for it. இருக்கிறீர்களா இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆர்ன்றது வரும். தற்போது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்களா? ஆர் யூ ஃப்ரீ நவ்? ஆர் யூ ஃப்ரீ நவ்? சரிபார் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா செக்ன்றது வரும். நான் அதை சரிபார்க்கவில்லை. ஐ டிடன்ட் செக் இட். ஐ டிடன்ட் செக் இட். அனுப்பி இருந்தார்கள். ஆட் சென்ட். அனுப்பி இருந்தார்கள் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா ஹேட் சென்ட்ன்றது வரும். எனக்கு மின் அஞ்சல் அனுப்பி இருந்தார்கள். They had sent me an email. They had sent me an email. ஆர்வமாக இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா கியூரியஸ்ன்றது வரும். நான் மிகவும் ஆர்வமாக உள்ளேன். I am so curious. I am so curious. ஆச்சரியமாக இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ்ட். ஆச்சரியமாக சர்ப்ரைஸ்ட். எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. I am so surprised. I am so surprised. முன் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா பிஃபோர்ன்றது வரும். நீங்கள் வருவதற்கு முன் என்னை அழைக்கவும். Call me before you come. Call me before you come. கொண்டு வருகிறேன் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா bringன்றது வரும். நான் அவற்றை உங்களிடம் கொண்டு வருகிறேன். I bring them to you. I bring them to you. வித்தியாசமாக வித்தியாசமாக இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லின்றது வரும். அது என்னை வேறு விதமாக சிந்திக்க வைத்தது. It made me think differently. It made me think differently. பதில் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆன்சர்ன்றது வரும். எனக்கு பதில்கள் தேவை. I need answers. I need answers. நிறுத்து இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா ஸ்டாப்ன்றது வரும். நீங்கள் இருவரும் அதை நிறுத்த முடியுமா? Can you two stop it? Can you two stop it? சந்தித்தோம் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா மெட்ன்றது வரும். நாங்கள் கல்லூரியில் சந்தித்தோம். We met in college. We met in college.
அங்கு இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா தேர்ன்றது வரும். நாம் அனைவரும் அங்கு செல்வோம். All of us will go there. All of us will go there. பயமுறுத்து இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா ஸ்கேர்ன்றது வரும். எதுவும் என்னை பயமுறுத்த முடியாது. Nothing can scare me. Nothing can scare me. யார் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா whoன்றது வரும். யார் செல்ல தயாராக இருக்கிறார்கள். யார் செல்ல தயாராக இருக்கிறார்கள். Who is ready to go? Who is ready to go? சொல் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா டெல்ன்றது வரும். உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்கள். Tell me what you know. Tell me what you know. உங்களுக்கு தெரிந்ததை என்னிடம் சொல்லுங்கள் அப்படின்ற அர்த்தம் தருது உங்களுக்கு. பார் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா சீன்றது வரும். அவர்கள் என்ன பார்த்தார்கள். What did they see? What did they see? வதந்தி இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா ரூமர்ன்றது வரும். இது ஒரு வதந்தி. It is a rumor. It is a rumor. இடம் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா பிளேஸ்ன்றது வரும். எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு. I like this place. I like this place. வேண்டும் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா shouldன்றது வரும். நாம் என்ன செய்ய வேண்டும். What should we do? What should we do? அருகில் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா நியர்பைன்றது வரும். எங்கள் கார் அருகில் இருக்கிறது. Our car is nearby. Our car is nearby. ஏதாவது இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா somethingன்றது வரும். நாம் ஏதாவது செய்ய வேண்டும். We need to do something. We need to do something. பார்க்க இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா to watchன்றது வரும். நீங்கள் அதை பார்க்க விரும்புகிறீர்களா. Do you want to watch it? Do you want to watch it? புதிய இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா நியூன்றது வரும். இது உங்கள் புதிய மடிக்கணினியா. Is that your new laptop? Is that your new laptop? விலை உயர்ந்ததாக இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ்ன்றது வரும். இது விலை உயர்ந்ததாக இருக்கிறது. It is expensive. It is expensive. கீழே போடு இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா ட்ராப்ன்றது வரும். அவள் சாவியை கீழே போட்டாள். She dropped her keys. She dropped her keys. இனி இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா anymore-ன்றது வரும். நான் இனி அதை பயன்படுத்துவதில்லை. I don't use it anymore. I don't use it anymore. சொல்வது இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா to sayன்றது வரும். அதை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. I don't know how to say that. I don't know how to say that. பார்த்து இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா பார்த்து நோக்கி இதுக்கான ஆங்கில வார்த்தை என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஹட்ன்றது வரும். அவள் என்னை பார்த்து சிரிப்பாளா. Will she laugh at me? Will she laugh at me? ரகசியம் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா சீக்ரெட்ன்றது வரும். அது ஒரு ரகசியம். That is a secret. That is a secret. உள்ளே இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா இன்னன்றது வரும். நான் உள்ளே வரலாமா. Can I come in? Can I come in? சுத்தம் செய் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா கிளீன் என்ற வேர்டு வந்து வரும். இப்பொழுது உங்கள் அறையை சுத்தம் செய்யுங்கள். Clean your room now. Clean your room now. சமைக்க இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா to cookன்றது வரும். நீங்கள் என்ன சமைக்க விரும்புகிறீர்கள். What do you want to cook? What do you want to cook? செய்வது இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா to makeன்றது வரும். எனக்கு அதை எப்படி செய்வது என்று தெரியவில்லை. I don't know how to make it. I don't know how to make it. வறுத்தேன் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா ஃப்ரைடுன்றது வரும்.
நான் உங்களுக்காக வறுத்தேன். I fried it for you. நான் அதை உங்களுக்காக வறுத்தேன். I fried it for you. தீர இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா ஓப்பன்ன்றது வரும். இந்த பெட்டியை திறக்கவும். Open this box. Open this box. சுவையாக இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா டெலிஷியஸ்ன்றது வரும். அது சுவையாக இருக்க வேண்டும். It must be delicious. It must be delicious. நீல நிறம் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா ப்ளூன்றது வரும். பந்து நீல நிறத்தில் உள்ளது. The ball is blue. The ball is blue. சுவாரஸ்யமாக இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா interesting. அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. It is interesting. It is interesting. சிறிய இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா ஸ்மால்ன்றது வரும். அவை மிகவும் சிறியவை. They are too small. They are too small. சேர இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா to joinன்றது வரும். நீங்கள் சேர விரும்புகிறீர்களா? Do you want to join? Do you want to join? அது இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா தட்ன்றது வரும். அது என்ன? What is that? What is that? ஒன்றாக இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா டுகெதர்ன்றது வரும். நாம் ஒன்றாக செல்லலாமா? Can we go together? Can we go together? மிகவும் சத்தமாக இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா so loudன்றது வரும். இசை மிகவும் சத்தமாக இருந்தது. The music was so loud. The music was so loud. எதுவும் இல்லை இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா நத்திங்ன்றது வரும். எதுவும் மாறவில்லை. Nothing changed. Nothing changed. எதுவும் மாறவில்லை. உங்களுடைய இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா யுவர்ன்றது வரும். உங்கள் டிக்கெட்டை நான் பார்க்கலாமா? Can I see your ticket? Can I see your ticket? வாங்கி உள்ளீர்கள் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா பாட்ன்றது வரும். நீங்கள் அதை ஆன்லைனில் வாங்கி உள்ளீர்கள். You bought it online. You bought it online. தேர்வு செய்ய இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா to choose. தேர்வு செய்ய இதுக்கான ஆங்கில வார்த்தை to choose. நீங்கள் இருக்கையை தேர்வு செய்ய விரும்புகிறீர்களா? Do you want to choose the seat? Do you want to choose the seat? தயார் செய்தேன் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா preparedன்றது வரும். அதற்கு நான் மிகவும் கவனமாக தயார் செய்தேன். I prepared very carefully for it. I prepared very carefully for it. இன்னொரு இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா anotherன்றது வரும். அவர்கள் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்தார்களா? Did they give you another chance? Did they give you another chance? எவ்வளவு நேரம் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா how longன்றது வரும். எனக்காக எவ்வளவு நேரம் காத்திருந்தாய்? How long have you been waiting for me? How long have you been waiting for me? நட்பான இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லின்றது வரும். எனது புதிய சகாக்கள் மிகவும் நட்பானவர்கள். My new colleagues are very friendly. My new colleagues are very friendly. யூகிக்க இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா to guessன்றது வரும். அது என்னவென்று யூகிக்க வேண்டுமா? Do you want to guess what it is? Do you want to guess what it is? நல்ல செய்தி இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா குட் நியூஸ்ன்றது வரும். நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல விரும்புகிறேன். I want to tell you some good news now. I want to tell you some good news now. பிறகு இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்ன்றது வரும். நாம் உங்களுடைய பயணத்திற்கு பிறகு என் வீட்டில் சந்திக்கலாமா? Can we meet after your trip at my house? Can we meet after your trip at my house? கண்டிப்பாக இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா definitely. நான் கண்டிப்பாக உங்களுடன் வருவேன்.
I will definitely come with you. I will definitely come with you. செல்ல இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா டு கோன்றது வரும். நான் நூலகத்திற்குள் செல்ல விரும்புகிறேன். I want to go inside the library. I want to go inside the library. இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா thisன்றது வரும். வீட்டில் இதை பற்றி பேசலாமா? Can we talk about this at home? Can we talk about this at home? காணொளி இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா வீடியோன்றது வரும். இந்த வீடியோவை நீங்கள் எப்பொழுதாவது பார்த்திருக்கிறீர்களா? Have you ever seen this video? Have you ever seen this video? வெளியே இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா outsideன்றது வரும். ஒருவேளை வெளியில் இருந்து வந்திருக்கலாம். Maybe it is coming from outside. Maybe it is coming from outside. எந்த இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா whichன்றது வரும். எந்த மிருகத்தை முதலில் பார்க்க விரும்புகிறீர்கள்? Which animal do you want to visit first? Which animal do you want to visit first? கற்றுக்கொள்ள இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா to learnன்றது வரும். அவற்றை எவ்வாறு கவனித்துக் கொள்வது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். You have to learn how to take care of them. You have to learn how to take care of them. சீக்கிரமாக இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா இயர்லின்றது வரும். உங்களுக்காக காலை உணவை தயார் செய்ய அவன் சீக்கிரம் எழுந்தான். He woke up early to prepare breakfast for you. He woke up early to prepare breakfast for you. கைத்தட்டினர் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா clappedன்றது வரும். அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டினர். Everyone stood up and clapped. Everyone stood up and clapped. உருவாக்கலாம் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா can makeன்றது வரும். இந்த நகரத்தில் நீங்கள் புதிய நண்பர்களை உருவாக்கலாம். You can make new friends in this city. You can make new friends in this city. எறும்புகள் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா ants-ன்றது வரும். எறும்புகள் ants. தரையில் நிறைய எறும்புகள் உள்ளன. There are a lot of ants on the ground. There are a lot of ants on the ground. வார இறுதி இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா வீக்கெண்டுன்றது வரும். வார இறுதியில் நீ என்ன செய்ய போகிறாய்? What are you going to do this weekend? What are you going to do this weekend? தருவேன் இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா will giveன்றது வரும். நாளை நான் உங்களுக்கு மடிக்கணினி தருவேன். Tomorrow I will give you the laptop. Tomorrow I will give you the laptop. நேற்றிரவு இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நைட்ன்றது வரும். நேற்றிரவு நீங்கள் விழித்திருந்தீர்களா? Did you stay awake last night? Did you stay awake last night? முதல் முறை இதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம்ன்றது வரும். உன்னை பார்ப்பது இதுவே முதல் முறை. This is the first time I see you. This is the first time I see you. மீண்டும் உங்களை வேற வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.